மத்திய அரசு ஊழியர்களுக்கான யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. இந்த யூபிஎஸ் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய சந்தேகங்களும் எழுந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பென்ஷன் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும்போது எதற்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க, இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட்ஸுமே எழுந்திருந்துச்சு. எப்படி கால்குலேட் பண்ண போறாங்க, இதுல ஓய்வூதியம் அப்படிங்கிறது எவ்வளவு கிடைக்கும், எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன்ல டிஃபரன்ஸ் இருக்குமா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் போயிட்டு இருந்துச்சு. யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற விஷயமும் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இந்த யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் திட்டத்துல யார் யார் எலிஜிபிள், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயமா மத்திய அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் மூலமாக 23 லட்சம் ஊழியர்களுக்கு மேல பயன் பெறுவார்கள், அவங்களுக்கு இதன் மூலமாக பயன் அடைவார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. குறைந்தபட்சமாக 10,000 வரைக்கும் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஓய்வூதியம் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பா குறைந்தபட்சமா 10,000 வரைக்கும் கிடைக்கும். அதை தாண்டி உங்களுடைய எவ்வளவு சர்வீஸ் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய அந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இதுக்கு எலிஜிபிளா குறைந்தபட்சமாக 10 வருடம் வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் மத்திய அரசு ஊழியராக. அப்படி இருந்தா உங்களுக்கு இந்த யூபிஎஸ் அப்படிங்கிறது வந்து எலிஜிபிளா இருக்கும். நீங்க அதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆவீங்க. 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக உங்களுக்கு வந்து 10,000 வரைக்கும் பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். 10 வருஷத்துல இருந்து 25 வருடம் வரைக்கும் நீங்க வந்து மத்திய அரசு ஊழியராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஒரு விகிதத்துல பென்ஷன் அப்படிங்கிறதும் நிர்ணயிக்கப்படும். சரி, 25 வருடம் அல்லது 25 வருடத்திற்கு மேல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கடைசி 12 மாசத்துல நீங்க வாங்கின சேலரியில பேசிக் பே அப்படின்னு இருக்கும் இல்லையா, அடிப்படை ஊதியம், அதுல இருந்து 50% உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பென்ஷனாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடா இந்த பென்ஷனர் வந்து இறந்துட்டாங்க, டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு இந்த பென்ஷன் எப்படி போகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஎஸ்க்கு கீழே அப்படின்னா யூபிஎஸ் பொறுத்த வரைக்குமே ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடா அந்த பென்ஷனர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எவ்வளவு அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதுல இருந்து 60% குடும்ப ஓய்வூதியமாக அவங்களுடைய ஃபேமிலிக்கு, அதாவது அவங்களுடைய ஒய்ஃபுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே. நான் ஏற்கனவே என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து இருக்கேன். அதுல ஆல்ரெடி எனக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நானும் கொடுத்துட்டு அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதன் மூலமாக இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல இந்த கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னு கேட்கும்போது, அடிப்படை ஊதியத்திலிருந்து 10% அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஒரு எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷனாக அடிப்படை ஊதியத்திலிருந்து 10% அப்படிங்கிறது இந்த பென்ஷன் ஸ்கீம்ல வந்து எப்பவும் போல எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அரசு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஊழியருக்கு இதற்கு முன்னாடி 14% அப்படின்னு இருந்துச்சு. இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல 18.5% அரசு வந்து தங்களுடைய பங்களிப்பா கொடுப்பாங்க. சோ ஒரு ஊழியர் தரப்புல இருந்து 10%, அரசு தரப்புல இருந்து 18.5% சேர்ந்துதான் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ஸ்கீம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க, மத்திய அமைச்சரவை ஒப்புதல்லாம் அளிச்சுட்டாங்க, அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. எப்போ இம்ப்ளிமெண்ட்டுக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் 2025 வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து இந்த ஒரு நடைமுறை அமலுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொரு டவுட்டும் இருக்கு. ஏற்கனவே நான் என்பிஎஸ்ல வந்து இருக்கேன். இப்போ நான் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னா அது நடக்குமா, அது பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதற்கும் அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ என்பிஎஸ் ஸ்கீம்ல வந்து இருக்கக்கூடிய ஊழியர்கள் நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து நீங்க ஸ்விட்ச் ஓவர் ஆயிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து மாத்திட்டு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்க வந்து அனுபவிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒருவேளை நான் வந்து இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல வந்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு இது வேண்டாம், நான் மறுபடியும் என்பிஎஸ்க்கு போலாமா அப்படின்னு கேட்டா அதற்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்விட்ச் ஆயிட்டீங்க யூபிஎஸ்க்கு அப்படின்னா நீங்க அந்த யூபிஎஸ்ல தான் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. மாநில அரசுகள் பொறுத்த வரைக்குமே மாநில அரசுகள் வந்து இந்த திட்டத்தை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகமுமே எழலாம். இப்ப வந்து இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருந்துட்டே இருக்கு. அதை பத்தி நம்ம அதிக அளவில் கேள்விப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். என்னதான் சம்பாரிச்சாலுமே இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வாங்குற சம்பளம் அப்படிங்கிறது போதிய அளவாக இல்லை. இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரியான ஒரு சம்பளம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணினாதான் வரக்கூடிய நாட்களை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே இன்ஃபிளேஷனை பீட்
மீட் பண்ற மாதிரியான விஷயங்கள சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதையும் மத்திய அரசு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இன்ஃப்ளேஷன பொறுத்து உங்களுடைய அந்த பென்ஷன் அப்படிங்கிறதும் சேஞ்ச் ஆகும். நீங்க கன்டினியூவா ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க. இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்குது. இன்ஃப்ளேஷன்ல ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, உங்களுடைய பென்ஷனும் அதே மாதிரி சேமா என்ன வாங்கிட்டு இருந்தீங்களோ அதுவே கன்டின்யூ ஆகாது. இன்ஃப்ளேஷன பொறுத்து டிஃபர் ஆகும். இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் டிஃபர் ஆகும்னு ஒரு உறுதியையும் மத்திய அரசு குடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த பென்ஷன தாண்டி என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கிராஜுவிட்டி தவிர வேலைய விட்டு நீங்க வந்து வெளியேறும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரிட்டயர்மென்ட் ஆயாச்சு. ரிட்டயர்மென்ட்க்கு பிறகு பணியாளரினுடைய அந்த ஓய்வூதியத்துல மொத்த தொகையிலிருந்து 60% நீங்க எடுத்துக்க முடியும். உங்களுடைய 100%ல இருந்து 60% ஆஃப் அந்த தொகையை வந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி, மீதி இருக்கக்கூடிய 40% தொகை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பேலன்ஸ் 40% பொறுத்தவரைக்குமே ஏதாவது ஒரு நிதி நிறுவனத்துல, தனியார் நிறுவனத்திலயா இருக்கட்டும், பப்ளிக் செக்டார் பேங்க்ல அப்படின்னு ஓய்வூதிய நிதி மேலாளர்களினுடைய பல்வேறு திட்டங்கள்ல நீங்க முதலீடு செஞ்சுக்கலாம். இது வந்து கட்டாயம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பென்ஷனுக்கு பென்ஷன் ஒரு சைடு வந்த மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய உங்களுடைய தொகைய ஏதாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸையும் நீங்க அனுபவிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு வராங்க? அவங்களுக்கெல்லாம் இது ஓகேவா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, மத்திய அரச பொறுத்தவரைக்கும் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. மத்திய அரசு ஊழியர்கள் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களையுமே சொல்லிட்டு வந்துருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் அப்படிங்கிறது டிஃபராக தான் இருக்கு. இல்ல எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும். இந்த திட்டத்துல நிறைய டவுட்ஸ் இருக்கு. இந்த திட்டத்துல நிறைய பெனிஃபிட்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. அதனால எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் அப்படின்னு ஒரு தரப்பும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எது எப்படி இருந்தாலுமே மத்திய அரசு இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது, ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிற காரணத்தினால 2025 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இல்லைன்னா என்பிஎஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, இல்லைன்னா இது ரெண்டுக்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு, இது பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவினுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல எக்ஸ்பர்ட் கிட்ட இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கான பதிலும் அளிக்கப்படும்.